வலிமை, தைரியம், உயரம் என்று சொன்னால் நாம் அனைவருக்கும் பறவை இனங்களில் நினைவுக்கு வருவது கழுகு. ஒரு கழுகு சுமார் 70 ஆண்டுகள் வரை வாழும். ஆனால் அது அத்தனை ஆண்டுகள் வாழ வேண்டுமெனில் அதன் 40வது வயதில் ஒரு பெரிய போராட்டத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். அதுதான் கழுகின் மறுபிறவி. கழுகு அதன் 40வது வயதில் அதன் நகம் வளைந்து போகும், அதன் மூக்கு கூர்மை இழக்கும், இறகுகள் கனமாகி பறக்க முடியாத நிலை வரும். இதனால் கழுகு பசியால் வாடும், வேட்டையாட முடியாது, பறக்க முடியாது, வாழ்க்கை முடிந்து விட்டது போல் தோன்றும். ஆனால் இங்கேதான் ஒரு மிகப்பெரிய தீர்மானம் கழுகு எடுக்க வேண்டும். ஒன்று, அப்படியே மனம் துவண்டு மரித்து போக வேண்டும். இல்லையேல் ஒரு உயரமான மலையின் உச்சியில் சென்று அங்கே அதன் மூக்கை கல்லில் அடித்து உடைக்க வேண்டும். பழைய மூக்கு விழுந்து விட்டதும் புதிய மூக்கு வளரத் தொடங்கும். புதிய மூக்கினால் பழைய வளைந்த நகங்களை பிடித்து கிழிக்க வேண்டும். பிறகு புதிய நகங்கள் வளர்ந்ததும் பழைய கனமான இறகுகளை ஒவ்வொன்றாக கொத்தி பிடுங்கி எடுக்க வேண்டும். இப்படி புதிய இறகுகள் முளைக்கும் வரை அந்த கழுகு காத்திருக்க வேண்டும். இப்படி 150 நாட்கள், அதாவது சுமார் 5 மாதங்கள் வரை இந்த போராட்டத்தில் வழியாக கடந்து செல்ல வேண்டும் கழுகு. இதுதான் வலிமையும் தைரியத்தும் நிறைந்த மறுபிறவின் கதை. அந்த 40 வயதில் வரும் இந்த சவாலை கடந்து சென்றால்தான் கழுகு 70 ஆண்டுகளின் மீதமுள்ள 30 ஆண்டுகள் உயிருடன் வாழ முடியும். அதனால் நண்பர்களே, நீங்களும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். மாற்றம் வழி தரலாம், ஆனால் அது வளர்ச்சிக்கு வழியையும் வலிமையை தரும். பைபிள் ஒரு அழகான ஒரு வசனம் சொல்லுது, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று. சில நேரம் உங்கள் வாழ்க்கையே முடிந்து விட்டது என்ற நிலையில் இருந்தால் இந்த கழுகை போல வலியை தாங்கி வலிமையை பெற்று முயற்சியோடு புதிய வாழ்க்கையை தொடங்குங்கள். கடவுள் உங்களோடு கூட இருப்பார். நண்பர்களே, கழுகின் மறுபிறவி நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் வலி இல்லாமல் வளர்ச்சி இல்லை. கழுகு தன் மூக்கை உடைத்தது, நகங்களை கிழித்தது, இறகுகளை தள்ளிவிட்டது. அது துன்பம் அல்ல, அது புதிய வாழ்வின் தொடக்கம். அது தனது பழைய பலவீனங்களை விட்டுவிட்டு புதிய வலிமையுடன் எழுந்தது. அதனால்தான் அது மீண்டும் வானத்தை வென்றது. அதே போல நாமும் நம்ம வாழ்க்கையில சில நேரங்களில் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். பழைய நினைவுகள், தோல்விகள், பயம், இவையெல்லாம் கழுகின் பழைய இறகுகள் மாதிரி. அவற்றை விட்டுவிட்டால் தான் நமக்கு புதிய உயரம் கிடைக்கும். வாழ்க்கை எப்போதும் சுலபம் அல்ல, ஆனால் மாற்றத்தை ஏற்கும் தைரியம் இருந்தால் நீங்களும் உங்கள் மறுபிறவியை உருவாக்கலாம். அதனால் நண்பர்களே, பழையதை விட்டுவிடுங்கள், புதியதை ஏற்றுக்கொள்ளுங்கள், வலிமையுடன் வாழ பழகுங்கள். ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகைகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நாமும் இந்த கழுகுகளைப் போல புது பலன் அடைந்து புதிய வாழ்க்கை தொடங்குவோம். நன்றி. உங்கள் அன்பு எமிலி.